ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எந்த இதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது எம்பிஏல மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும். ரொம்ப பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரீம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இதில் கொஞ்சம் டெக்னாலஜியோட எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் வீடியோ அது ரெலவெண்ட்டாக இல்லை. எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு பார்த்தோம்னா எம்பிஏ மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அது ரெலவெண்ட்டான இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தோம்னா ஆல்ரெடி எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை இனிமேல் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஃபுல் டைமில் இதில் வேணாலும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிஏல மார்க்கெட்டிங் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட கேரியருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், இல்லை இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் ஜாப் இருக்கா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும். சொல்லப்போனால் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எம்பிஏ மார்க்கெட்டிங் எடுத்தவங்க பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க்ல இருக்கு, இன்சூரன்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ண முடியும். அதுலேயே ஒரு 70-80% மேலே எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு. கிளர்க், பிஓ இந்த போஸ்டிங்லாம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் தான் குறிப்பிட்ட டிகிரி கேட்பாங்க. மற்றபடி கிளர்க், பிஓ, கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங், பிஓ அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு. இதை பத்தி நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங் ஈக்குவலா இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா IBPS அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. இதை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. இப்போ கனரா பேங்க், ஐஓபி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேகன்சியை பார்த்தோம்னா டைரெக்டாக எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரியான IBPS அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வருது நம்மளுக்கு. கிளர்க், பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கொஞ்சம் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு. முக்கியமாக இது கீழே ஐடி ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹச்ஆர், பர்சனல் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம், கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் தான் எடுத்துருக்கணும் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேகன்சி ஓரளவு கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கும் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக அந்த பேங்கோட க்ரோத்துக்கு மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது, அடுத்த பேங்கோட க்ரோத்தை பார்த்து அவங்க என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரியான மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒர்க்கும் நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக கொடுப்பாங்க. ப்ளஸ் சிலபஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா அந்த மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதனால நீங்கள் இந்த 2 வருஷம் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கனால கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை உங்களுக்கு. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக பார்த்தா நம்மளுக்கு IBPS, எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பற்றி ஃபுல்லாக இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் அப்டேட்டட் வீடியோ, அதாவது 2023 மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அகெயின் மென்ஷன் பண்ணுறேன், வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் படித்த ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்கறனால கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரிலிமினரி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலான டாபிக் தான். இந்த ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ் இந்த மாதிரி டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்
சம்மந்தப்பட்ட டாப்பிக்ல தான் கேட்பாங்க. ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ப்ரிலிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான். இன்டர்வியூ ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேயே ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேகன்சி வருது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரியான வேகன்சி வரும். இதில் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே ஐடி ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரியான வேகன்சி வரும். இங்கே வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே உங்களுக்கு இதே மாதிரி ஐடி ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா MBA மார்க்கெட்டிங் இல்லை அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டிங் லைனில் 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலரி வைஸாக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸோட சேலரிக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அங்கே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ மார்க்கெட்டிங் லைனில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கும் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதை பற்றி இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, MBA மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐபிபிஎஸ் கீழே வர எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸில் கூட ஒரு சில சமயம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா LIC இது மாதிரிலாம் வேகன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா PSU கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். PSU அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இந்த மாதிரி நிறைய கம்பெனி, ஒரு 300க்கும் மேற்பட்ட கம்பெனி உங்களுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஈக்குவலான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா MBA மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா PSU கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். PSU கம்பெனி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் மூலிமா வந்து ட்ரை பண்ணலாம். பட் MBA முடிச்சவங்களுக்கு கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா MBAக்கு டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா IIM இந்த மாதிரியான காலேஜ் தான். ஸோ அங்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான PSU கம்பெனி வந்து பார்த்தா டைரக்டா வந்து பார்த்தா எப்படி ஒரு IT கம்பெனி ஒரு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக போறாங்களோ அதே மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஆவரேஜான காலேஜில் தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு PSU கம்பெனியுமே அவங்க ஓன் வெப்சைட்டில் ஒவ்வொரு டைமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் MBA மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கான வேகன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ, GD ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி சில ரவுண்ட் அவங்க கம்பெனி பேஸில் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான PSU கம்பெனிக்கு போகிறனால என்ன அட்வான்டேஜ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஈக்குவலான சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா MBA மார்க்கெட்டிங் எடுத்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இனிமேல் எடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி யோசிக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சின்ன பேசிக்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். MBA பொறுத்தவரையும் அடுத்த ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டிங், HR, ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். UPSC இருக்கட்டும், SSC இருக்கட்டும், இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண TNPSC எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க் PO போஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ MBA மார்க்கெட்டிங் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.